Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்விட்டர் கார்ட் டேக்ஸை பற்றி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ட்விட்டர் டேக் கார்ட்ஸும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இந்த ஆன் பேஜ் எஸ்இஓவில். சரி வாங்க இந்த ட்விட்டர் கார்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ட்விட்டர் கார்ட்ஸை பற்றி பார்ப்போம். ட்விட்டர் கார்ட் டேக்ஸ் லுக்ஸ் சிமிலர் டு ஓப்பன் கிராப்ஸ் டேக்ஸ் ஓகேங்களா. ஸோ ஓஜி டேக்குக்கும் ட்விட்டர் டேக்குக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த ஓஜி டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், அதர் லிங்க்டின், ஸோ அதர் சோஷியல் மீடியாவில் எல்லாமே அப்பியர் ஆகும் ஓகேங்களா. நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த லிங்க் அப்படி தான் அப்பியர் ஆகும். ஆனால் ட்விட்டருக்கு நீங்கள் செப்பரேட்டாக எழுதணும் ஓகேங்களா. ஓஜி டேக்கே ட்விட்டர்லேயும் ஒர்க் ஆகும். ஆனால் ட்விட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்களோட டேக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக ட்விட்டரில் காட்டுவாங்க. ஓப்பன் கிராஃப்ஸ் டேக்ஸும் ட்விட்டர் டேக்ஸுமே ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்டான பிளாட்ஃபார்ம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் ஃபர்ஸ்ட் செக் இட்ஸ் ஓன் கார்ட்ஸ் ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ட்விட்டர் வந்து அவங்களுடைய டேக்ஸ் ஏதாச்சும் அந்த வெப்சைட் பேஜில் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் செக் பண்ணுவாங்க ஓகேங்களா. இன் கேஸ் இல்லை அப்படின்னா தான் ஓப்பன் கிராஃப்ஸ் டேக்ஸை வந்து ட்விட்டர் வந்து எடுத்துப்பாங்க ஓகேங்களா. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் கார்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க ட்விட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ட்விட்டர் கார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மெத்தட் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப், அப்புறம் பிளேயர், அப்புறம் ப்ராடக்ட், அப்புறம் சம்மரி, அப்புறம் சம்மரி லார்ஜ் இமேஜ் ஓகேங்களா. ஸோ இந்த 5 பேட்டர்னில் தான் நம்மளோட ட்விட்டர் கார்ட்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும் ஓகேங்களா. சரி வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்பை பற்றி பார்ப்போம். ஓகே, ட்விட்டர் கார்டு ஆப் எங்கே நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்போ இல்லைனா ஒரு iOS ஆப்போ டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது இந்த ட்விட்டர் கார்டு ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆப் வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி உங்களோட எடிட்டாக்கில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டவுன்லோடபிள் லிங்காகவும் உங்களுக்கு அப்பியர் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய ஆப்போட ஷேரபிள் லிங்க் வந்து இப்படி தான் அப்பியர் ஆகும் ஓகேங்களா. டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ESPN கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஆப்போட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டவுன்லோடபிள் லிங்கே உங்களுக்கு அப்பியர் ஆகும் ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் ஃப்ரம் ஆப் ஸ்டோர் உங்களோட ஐஃபோனில் இருக்குது அப்படின்னா ஆப் ஸ்டோர்னு வரும். இன்கேஸ் உங்களோடது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா டவுன்லோட் ஆன் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷன் மாறும் ஓகேங்களா. ஸோ எப்படி இந்த ஆப்பை வந்து நம்ம இந்த ட்விட்டர் கார்டில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம மெட்டா நேம் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் ட்விட்டர் கார்டு தான் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. இந்த ட்விட்டர் கார்டில் தான் நம்மளுடைய ஆப்ஷன் என்ன ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த 5 ஆப்ஷனில் உங்களுக்கு எது ஃபிட்டாக இருக்குமோ அதை நீங்கள் இந்த கண்டென்ட்டில் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தா தான் அது கீழே நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பராக வந்து அந்த யூஆர்எலுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் ஆப்னு செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ட்விட்டர் கார்டு வந்து என்னோடது ஆப் பேஸில் நான் பண்ண போகிறேன். அடுத்து ட்விட்டர் சைட் ஓகேங்களா. ஸோ ட்விட்டர் சைட்டில் நீங்கள் உங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டரோட அக்கௌண்ட்டோட நீங்கள் யூசர் நேமை நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுடைய யூசர் நேம். இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரியான ஒரு லிங்க்கை நீங்கள் கொடுத்துருக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி ட்விட்டரோட டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. நீங்கள் அந்த வெப்பேஜை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்பேஜோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ உங்களோட ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ESPN அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் அங்கே கொடுக்கணும் ஓகேங்களா. அடுத்து உங்களோட அப்ளிகேஷனோட நேமை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ட்விட்டர் ஆப் நேம் ஐஃபோன் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ உங்களோட iOS ஆப் நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுடைய ட்விட்டர் நேமை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுடைய கண்டென்ட் இடத்துல உங்களோட அஃபிஷியல் உங்களோட ஆப்போட நேம் அங்கே நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ப்ளே ஸ்டோரில் இல்லைனா ஆப் ஸ்டோரில் எப்படி அப்பியர் ஆகுதோ அந்த எக்ஸாக்ட் ஃபைல் நேமை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி ஆப் ஐடி ஓகேங்களா. ஸோ உங்களுடைய டெவலப் பண்ணி நீங்கள் ஹோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆப் ஐடி கிடச்சிருக்கும் ஓகேங்களா உங்களோட அப்ளிகேஷனுக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனோட ஆப் ஐடியை நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ இது மூலிமா தான் நீங்கள் யாரெல்லாம் ஐஃபோனில் உங்களுடைய வெப்பேஜை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து டவுன்லோடபிள் ஆப்ஷன் வந்து காட்டும் ஓகேங்களா. ஸோ அவங்க அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டைரெக்டாகவே ஆப் ஸ்டோருக்கு வந்து அவங்க வந்து ரீடைரக்ட் ஆவாங்க ஓகே ஆப்போட லேண்டிங் பேஜுக்கு ஓகேங்களா. ஸோ ஈஸியாக அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேம் தான் ஓகேங்களா. இதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டுக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் உங்களுடைய ஆப்பை வந்து நீங்கள் ட்விட்டர் கார்டில் வந்து போட முடியும் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம மெயினாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கண்டிப்பாக அப்ளிகேஷன் இருக்கணும் ஓகேங்களா. அடுத்து பிளேயர். இந்த ட்விட்டர் கார்டு பிளேயர் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா யாரெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் வெப்சைட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்விட்டர் பிளேயர் டேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அவங்க வந்து
பர்டிகுலராக ஒரு பிளேயரை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை வந்து இங்கே கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் இப்போ ரொனால்டோ அப்படின்னு தர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ட்விட்டரில் டேரெக்டாக ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு லிங்க்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ட்விட்டர் கார்டில் பிளேயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் கீழே அப்ளிகபிள் ஆகும் ஓகேங்களா. அடுத்து சைட் நேம் ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதே தான் ஓகேங்களா. உங்களுடைய ட்விட்டரோட அஃபிஷியல் யூசர் நேமை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி டைட்டில் ஓகேங்களா. ஸோ ஒரு பிளேயர் அப்படின்னா அந்த பிளேயரோட நேமை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம் ஓகேங்களா. நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு அன்பரா செல்வம்னு சொல்லிட்டு என்னோட நேமை கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஒரு பாப்புலரான ஒரு பிளேயரை பற்றி நீங்கள் ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதே மாதிரி மெட்டா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேயரை பற்றின எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த பிளேயரோட இமேஜை நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா HTTPS அந்த இமேஜோட லொக்கேஷனை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி எக்ஸாக்டாக அந்த பிளேயரோட இமேஜ் எங்கே உங்களோட ஹோஸ்டிங் பேனல் இருக்கோ அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் உங்களோட பேஜை வந்து ஷேர் பண்ணுறாங்களோ அப்போ இந்த இமேஜ் தான் அங்கே அப்பியர் ஆகும் ஓகேங்களா. அதே மாதிரி ட்விட்டர் பிளேயர் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பேஜ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த பேஜ் அப்படின்னா ஸோ என்னோட வெப்சைட்டில் /அன்பு அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ அன்பு தான் பிளேயர் ஓகேங்களா. ஸோ அந்த பேஜில் தான் இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பேஜுக்கான இமேஜ் இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த லிங்கை கிளிக் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பர்டிகுலராக இந்த யூஆர்எலுக்கு தான் ரீடைரக்ட் ஆவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி பிளேயரோட ஹைட் அப்புறம் வித் ஓகேங்களா. இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐ ஃப்ரேம் மாதிரி ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த பிளேயரோட இமேஜ் அப்புறம் அந்த பிளேயரோட நேம் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐ ஃப்ரேம் மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஐ ஃப்ரேம் இந்த சென்ஸ் நீங்கள் கூகுள் மேப்பெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்பெடட் கோடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கோடை தான் நம்ம ஐ ஃப்ரேமில் போட வேண்டியிருக்கோம். ஆனால் ட்விட்டர் கார்ட்ஸில் நம்ம அப்படி பண்ணவே தேவை கிடையாது ஓகேங்களா. நம்ம கண்டென்ட்டோட வித் ஹைட் கொடுத்தாவே போதும், நம்மளுக்கு தேவையான ஐ ஃப்ரேம் மாதிரி ட்விட்டர் பிளேயர் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அடுத்து ப்ராடக்ட் ஓகேங்களா. ஸோ ட்விட்டர் கார்ட் ப்ராடக்ட் எதுக்கு அப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இண்டிவிஜுவலாக அதுக்கான ப்ரைஸ் அப்புறம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டைட்டிலை நீங்கள் கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃப்ளிப்கார்ட் போயிட்டு ஒரு ஆர்டிஸ்க் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஆர்டிஸ்க்கு நான் என்னென்ன கொடுக்கணும், அந்த ப்ராடக்ட்டோட நேம் கொடுக்கணும், அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நான் ஃபில் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100% ஆப்டிமைஸ் பண்ண ஒரு லிங்காக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கும் நம்ம பேசிக் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் கார்டில் நம்ம ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகேங்களா. அதே மாதிரி சைட் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒன்றே தான். அதே மாதிரி டைட்டிலில் நீங்கள் ஒரு ஐஃபோன் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐஃபோனோட மாடல் ஓகேங்களா. ஸோ அதுதான் டைட்டிலாக இருக்கணும். ஸோ இல்லை டைட்டிலில் நாங்கள் ஐஃபோன் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அது நீங்கள் அட்ராக்டிவாக அந்த டைட்டில் நீங்கள் கொடுங்க ஓகேங்களா. அதே மாதிரி அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, அப்புறம் அந்த ஐஃபோனோட இமேஜை வந்து கொடுங்க ஓகேங்களா. ஸோ சேம் மெத்தட் தான். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதோட விட இங்கே வந்து லேபிள் அப்புறம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். லேபிளில் நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து எத்தனை நாளே கொடுத்துக்கலாம். ஐஃபோன் தான் உங்களுடைய மெயின் ப்ராடக்ட் அப்படின்னா ஐஃபோனில் லேபிளில் நீங்கள் எத்தனை நாள் கொடுத்துட்டு போகலாம். லேபிள் 1ல் நீங்கள் ஐஃபோன் 6s கொடுக்குறீங்க, லேபிள் 2ல் ஐஃபோன் 8 கொடுக்குறீங்க, லேபிள் 3ல் நீங்கள் ஐஃபோன் XR கொடுக்கலாம். ஸோ இப்படியே கொடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி டேட்டா 1 டேட்டா 2ல் அதுக்கான பர்டிகுலர் ப்ரைஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணும்போது யூசருக்கு வந்து டைரெக்டாக தெரிஞ்சிடும் அந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ், அப்புறம் அந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் இது எல்லாமே தெரியும் போது கண்டிப்பாக யூசர் வந்து அந்த ஷேரபிள் லிங்க் கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் டெஃபினட்டாக அவங்க உங்களுடைய வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க. இது யாருக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கோம் தான் ஓகேங்களா. ஸோ பர்டிகுலராக ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் ட்விட்டர் கார்ட் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு மெட்டா டேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த பேஜை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது 100% ஆப்டிமைஸ் பண்ண ஒரு ட்விட்டர் கார்டு தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் உங்களுடைய அந்த பேஜை ஷேர் பண்ணுறாங்களோ ட்விட்டரில் அது ப்ராப்பராக உங்களுக்கு ட்விட்டரில் அப்பியர் ஆகும் ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு டிராஃபிக் டிரைவ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுடைய கன்வர்ஷன் ரேஷியோவும் அதிகமாகும். அடுத்து சம்மரி எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஒரு சின்ன பிளாக் எழுதிருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் இந்த சம்மரியை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் கார்டில் சம்மரி அப்படின்னு கொடுங்க ஓகேங்களா. இது வந்து சிம்பிளாக ஒரு வெப்சைட் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக் பேஜை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இதுவே என்எஃப் ஓகேங்களா. அதே மாதிரி ட்விட்டர் சைட்டில் உங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் நேம், பேஜ் டைட்டிலில் அந்த பேஜோட டைட்டில் கொடுங்க, அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பேஜுக்கான எக்ஸாக்ட் டிஸ்கிரிப்ஷனை கொடுங்க ஓகேங்களா. ஸோ இது எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா. என்ன பார்த்துருந்தோம், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இதில் நாம்
ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஓஜி டேகை. ஸோ இன்றைக்கி நம்ம ட்விட்டரில் ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா. ட்விட்டரில் ஷேர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டைட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அப்புறம் அவங்களோட யூஆர்எல் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சம்மரியில் வரும் ஓகேங்களா. ஸோ எந்த இமேஜுமே இருக்காது, வெறும் டைட்டில் இருக்கும், அப்புறம் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ ட்விட்டரோட சம்மரி மெட்டா டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்படி இருந்தாவே எனக்கு போதும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த 4 டேக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து சம்மரி அண்ட் லார்ஜ் இமேஜ் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி லார்ஜ் இமேஜ் ஓகேங்களா. ஸோ நானும் எல்லா வெப்சைட்லையும் யூஸ் பண்ணுற ஒரு பேட்டர்ன் இதுதான் ஓகேங்களா ட்விட்டர் கார்ட்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா இதில் நம்ம ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணும்போது எப்படி ஒரு இமேஜ் வருமோ அதே மாதிரி இதில் வரும் ஓகேங்களா. அதே மாதிரி டைட்டில், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு இந்த ட்விட்டர் கார்டில் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ட்விட்டர் கார்டில் நீங்கள் சம்மரி அண்டர்ஸ்கோர் லார்ஜ் ஐஃபன் இமேஜ் இதில் வந்து எந்த மிஸ்டேக்குமே நீங்கள் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. அப்புறம் ட்விட்டர் சைட்டில் உங்களுடைய அஃபிஷியல் சைட் நேம், அப்புறம் ட்விட்டர் டைட்டிலில் ப்ராப்பராக அந்த பேஜுக்கான டைட்டிலை வந்து நீங்கள் கொடுங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு அப்பியர் ஆகும். அப்புறம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அடுத்து ட்விட்டர் இமேஜ் ஓகேங்களா. ஸோ அந்த ஷேரபிள் லிங்க்குக்கு எப்படி இமேஜ் அப்பியர் ஆகணும் அப்படின்றத நாம் தான் இந்த இடத்துல கொடுத்தாகணும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக அந்த ஃபைல் லொகேஷனை நீங்கள் இங்கே கொடுங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டருக்கு கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு நியூஸ் சேனல் வந்து தேடி வச்சுருந்தேன் ஓகேங்களா. ஸோ நியூஸ் வெப்சைட்னு சொல்லிட்டு அதில் என்டிடிவியோட வெப்சைட் நான் போயிருக்கேன் ஓகேங்களா. ஸோ என்டிடிவியில் போயிட்டு ஏதாச்சும் நீங்கள் ஒரு போஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்காங்க ஓகேங்களா. ஸோ போஸ்ட்டில் போயிட்டு இங்கே ட்விட்டர் இருக்குது ஓகேங்களா, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர், வாட்ஸ்அப், ஸோ நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தேவை ட்விட்டர் தான். ஸோ நான் ட்விட்டரில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. ஸோ இமேஜ் எப்படி அப்பியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்க பாருங்கள் அவங்களோட இமேஜ் இந்த பேஜில் எங்கேயுமே அந்த இமேஜ் கிடையாது. ஆனால் பர்டிகுலராக இந்த போஸ்ட் ஷேர் பண்ணும் போது அவங்களுடைய என்டிடிவியோட ஒரு இமேஜ் வருது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து நீங்களும் உங்களுடைய பேஜுக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் சம்மரி லார்ஜ் இமேஜ் ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஸோ இந்த கோடை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வெப்சைட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ்னு கொடுங்க. வியூ சோர்ஸ் போயிட்டு கண்ட்ரோல் F கொடுத்துட்டு ட்விட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ ட்விட்டர் அப்படின்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஆப்ஷனை காட்டுறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் கார்டில் வந்து சம்மரி லார்ஜ் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ட்விட்டர் கார்டு. ஸோ மெயினாக நம்மளோட எல்லா பேஜ்லையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஓகேங்களா. இந்த ட்விட்டர் கார்டில் சம்மரி லார்ஜ் இமேஜ் யூஸ் பண்ணுங்கள், ஒரு டைட்டில் சூஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு இமேஜ் சூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன். ஸோ எப்படி ஃபேஸ்புக்கில் அப்பியர் ஆகுதோ சேம் எக்ஸாக்டாக உங்களுக்கு ட்விட்டர்லையும் அப்பியர் ஆகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ட்விட்டர் கார்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து சரி, நம்ம இப்போ ட்விட்டர் கார்டு மெட்டா டேக்ஸை வந்து எப்படி நம்மளோட வெப்சைட்டில் இன்டிகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு இந்த ட்விட்டர் கார்ட்ஸ் தான் வேணும் ஓகேங்களா. ஸோ நான் சம்மரி லார்ஜ் இமேஜ் தான் எடுக்க போகிறேன் என்னோட வெப் பேஜுக்கு. ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோட கோடுக்கு போகிறேன். ஸோ இதுவும் நம்ம ஹெடர் செக்ஷனுக்குள்ளே தான் நம்ம போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நான் ஓஜி டேக்கு கீழே நான் போட போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் பிளேஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளோட எக்ஸாக்ட் டைட்டில் நேம், அப்புறம் டைட்டிலோட டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா. அப்புறம் இமேஜ். ஸோ என்னோட கண்டென்ட் ட்விட்டர் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி லார்ஜ் இமேஜ் ஓகேங்களா. அதே மாதிரி என்னோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபைடு இ லேர்னிங்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டஸ் நாட் ஹேவ் ஹார்ட் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் அப்பியர் ஆகுமோ சேம் அதே மாதிரி இங்கே ட்விட்டர்லேயும் அப்பியர் ஆகும் ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் இதுவே வந்துட்டு போகுது. நான் என்னோட கண்டென்ட்டோட இமேஜ் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய எக்ஸாக்ட் ஃபைல் நேமை கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓஜி டேக்குக்கும் அப்புறம் ட்விட்டர் கார்ட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் எ குட் டே.